அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டி விருதாச்சலம் போனார்னா அவர் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது அவருக்கு. நம்ம சென்னை சைடு சென்னை சைடை விட அந்த சைடு போயிட்டா தான் அவருக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சென்னையில் அவர் எந்த தொகுதியில் போட்டி போட்டாலுமே அவர் திமுகவோட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் 4 முனை போட்டியாக நடக்கும். 4 முனை போட்டியில் வாக்குகள் பிரியும் போது திமுக கூட்டணி பலமாக இருக்குது. ஸோ அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இவருக்கு வந்து கூட்டணியே கிடையாது, அவர் மட்டும்தான் பேசியிருக்காரு. ஒரு தொகுதியில் வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்குங்க, 2 லட்சம் ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அவருடைய ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20,000 பேர் இருப்பாங்களா? ஒரு தொகுதியில் 20,000 பேர் 25,000 பேர் ரசிகர்கள் இருந்தால் அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போருமா? இவர் சொல்கிறார் அவங்க அம்மா அப்பாலாம் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வந்து சொல்லலாமே தவிர உண்மையிலே ஓட்டு போடுறாங்களே தெரியாது. இதெல்லாம் ஓட்டு போட்டால் தான் உண்டு. அதனால் அவரோட ஓட்டுன்றது ஒரு தொகுதியில் 20,000 30,000 இருக்கும். அதை வச்சு நீங்கள் வின் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு உங்களுக்கு கூட்டணி கட்சி யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போட்டி போட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. உங்களுக்கே இதுதான் நிலைமைன்னா உங்கள் வேட்பாளருக்கு இன்னும் மோசம் நிலைமை. அவருடைய தொகுதிக்கு அறிமுகம் ஆகாதவராக இருப்பார். 234 தொகுதியில் நீங்கள் நிறுத்துகிற ஆட்கள் பல பேர் வந்து தொகுதிக்கு அறிமுகமே ஆகாத இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் பல வருஷங்களாக அதே ஊரில் வந்து தெரிஞ்ச முகங்களை போடுவாங்க, தேர்தலில் அனுபவம் பெற்றவங்களை போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா ஊரும் கிராமங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி ஆட்களை போடும்போது இவங்க வந்து தேர்தல் வேலைகள் அடிப்படை கட்டுமானங்கள்லாம் இல்லாதவங்களை போட்டிங்கன்னா இவங்க ஆட்கள்லாம் வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க முதல்ல கட்சி வந்து தேர்தல் கட்டுமானம், அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கணும். அது இவருக்கு இருக்கா இல்லையானே தெரியல முதல்ல ஆக்சுவலாக.